காலங்காலமா உலகம் எங்கும் பல புத்தகங்கள் தடை செய்யப்பட்டுதாங்க வந்திருக்கு. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, ஹிட்லர் அவர்கள் வந்து அந்த நாசிசம் ஓங்கியிருந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட புத்தகங்கள போட்டு எரிச்சாங்க. புக் பர்னிங் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நெடுக அதுக்காகவே ஒதுக்கி நெறைய விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு அழிஞ்சு போன பல புத்தகங்கள் நம்ம கையில கிடைக்கல. அதே மாதிரியே வந்து நம்ம தமிழகத்துல வெறும் தடை செய்யப்பட்ட 5 புத்தகங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த புத்தகங்களுக்கெல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ஆனா புத்தகத்த எரிக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த விஷயங்களுமே நடக்கல. ஒரு காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு இருந்து கோர்ட் கேஸ்ன்னுலாம் போயி, அதுக்கப்புறம் இதுல நான் சொல்லியிருக்கிற 5 புத்தகங்களுமே இப்ப நமக்கு வந்து ஆன்லைன்ல நல்லாவே கிடைக்குது. தாராளமா வாங்கி படிக்கலாம். முதல் புத்தகம் வந்து "ஆறிலே ஒரு பங்கு" அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம்ங்க. இதுதான் வந்து தமிழோட முதல் சிறுகதை அப்படின்னும் சொல்றாங்க. இதுல வந்து 2 பேருடைய காதல் கதைய சொல்லியிருப்பாங்க. கோவிந்தராஜன், மீனாம்பாள். இவங்க 2 பேருமே வந்து அந்த சுதந்திர காலகட்டத்துல காதலிக்கிறாங்க. ஆனா, அந்த டயத்துல வந்து கோவிந்தராஜனுக்கு வந்து சுதந்திர வேட்கை அதிகமா இருந்ததுனால, அந்த காதல்ல வந்து பெருசா ஒண்ணும் அவரால கவனம் செலுத்த முடியல. ஆனாலும் அவருக்கு அந்த பொண்ண பிடிக்கும். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வந்து விஷம் குடிச்சு இறந்து போயிட்டா அப்படிங்கிற தகவல் வந்தோனே ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. 2 வருஷம் கழிச்சு விஷம் குடிச்ச பொண்ணு செத்தெல்லாம் போகல. இன்னுமே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கா அப்படிங்கிறப்ப, அந்த 2 காதலர்களும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. சரி, இப்ப இத எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது சுதந்திர வேட்கை அப்படிங்கிற மாரி விஷயத்தையே அவங்க கடுமையா எதிர்த்தாங்க. இந்த புத்தகத்துல முதல் வரியிலேயே வந்து அதாவது சார் வந்து பாரதியார் சார் வந்து ஒரு டெடிகேஷன் பண்ணியிருப்பாப்ல. அதாவது "பள்ளர் பறையர் அப்படிங்கிற பரிசுத்த தன்மை வாய்ந்த வைசியர்களுக்கு சமர்ப்பணம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்கள வந்து சூத்திரர்கள்ன்னு கூட சொல்லாம வைசியர்கள்ன்னு சொல்ட்டாங்கன்னு அப்பயே வந்து ஆங்கிலேயர்கள் அல்லாத நம்ம ஊர்ல இருந்தவங்களே வந்து கடுமையான எதிர்ப்ப கிளப்பியிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமா தான் வந்து 6லே 1 பங்கு அப்படிங்கிறப்ப, 6ல 1 பங்க வந்து நம்ம இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இவைங்கள போட்டு அவ்வளவு தீண்டாமை பண்ணி, அவ்ளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு எப்படி அந்த இறைவன் வந்து நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஐடியாலஜில தான் அவர் வந்து அந்த தலைப்பே வச்சிருந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. பேன் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த புக் வந்து மறுபடியும் வெளிய வந்து நல்லா மக்கள்ட்ட இருந்து பயங்கர வரவேற்ப வேற பெற்றிருக்கு. ஏன்னா, அடிப்படையில இது ஒரு காதல் கதை இல்லைங்களா? ஸோ அந்த அந்த ஒரு காலகட்டத்தில 1950, 60ஸ்லலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த புத்தகத்த படிச்சிருக்காங்க. ஆனாலும் இப்ப வரைக்குமே இந்த புத்தகத்துல வந்து அந்த குறிப்பிட்ட சாதிகள மென்ஷன் பண்ணதுனால, எதிர்க்கிறவங்க இருக்கத்தாங்க செய்றாங்க. இப்படியாக சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய வொர்க்கே வந்து பேன் பண்ணப்பட்டிருக்குங்க. 2வதா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து ராவண காவியம் அப்படிங்கிற புத்தகம். புலவர் குழந்தை அவர்கள் எழுதினது. ராமாயணம் ராமர் நல்லவரு, ராவணன் கெட்டவரு. அப்படியே கொஞ்சம் உட்டாலக்கடியா திருப்பி போட்டு, ராவணன் ரொம்ப நல்லவரு, ராமபிரான் தான் கெட்டவருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? விச்சிரவாவு, கேசி அப்படிங்கிற தம்பதியினருக்கு 3 புள்ளைங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து ராவணன். அவர் வந்து நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பா இல்லாம போயிட்டு, இவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல நெறைய முனிவர்கள்லாம் வந்து மனிதர்கள பலி குடுத்து யாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி அவருக்கு வந்து ஒரு தகவல் வருது. இவர் வந்து அந்த இடத்துக்கு போய் தட்டி கேட்க போறாரு. "இப்படிலாம் பண்ணாதீங்கங்க. மனுஷங்கள எப்படி நீங்க பலி குடுப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வந்து போய் ராம லட்சுமணர்கள கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப ராமபிரான் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அவருடைய ராவணனுடைய தங்கச்சி மொற வரும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிடுறாரு. அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. "என்னைய அடிக்க வந்துராதீங்க. ராமபிரான் வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து ஒரு போர் மூளும். சீதைய வந்து கடத்தி கொண்டுட்டு வந்துருவாரு. ஆனா சீதைய கடத்தி கொண்டுட்டு வந்து அவர் வந்து லிட்டரலி தங்கச்சி மாரி தான் வச்சிருப்பாரு. தங்கச்சியே வச்சு போட்டுருனாரு அப்படின்னு அந்த புக்ல வந்து எழுதியிருக்காங்க. இவருடைய தம்பி ஒரு கட்டத்துல வந்து ஆப்போனன்ட் டீமோட சேர்ந்து போய் ஒரு பெரிய போர் வந்துரும். ஏன்னா சொல்லி பாப்பாரு, "சீதைய விட்டுருங்க. வேணாம் நமக்கு பிரச்சனை வேண்டாம். விடுங்க போய் தொலைறாய்ங்க விடுங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு." ஆனா அவர் வந்து எதையுமே கேட்க மாட்டாரு. ஒரு கட்டத்துல பெரிய போர் வந்துரும். கடைசியில ராவணன் தன்னுடைய முடிவ தேடிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதை முடியும். இதுக்கு வந்து இருக்கிற புத்தகங்கள்லே கடுமையான எதிர்ப்பு கிளம்புனதுன்னா மாதுருபாகன். மாதுருபாகனுக்கு அடுத்து இதுதான். ஏன்னா இது வந்து பல அதாவது நம்ம தலைமுறை தலைமுறையா கேட்டுட்டு வர்ற ஒரு கதையவே வந்து குழப்பி விட்டீங்க. எப்படி நீங்க இப்படி பேசுவீங்க? ஆக்சுவலி ராவணன பிடிச்சவங்க இங்க நெறைய பேர் இருக்காங்க. ராவணன் வந்து எப்படினாலும் வந்து அந்த பிள்ளைய வந்து தொடாம அந்த பிள்ளைய இது பண்ணி தான் வச்சிருந்தார். ராமபிரான் பாரு இந்த சந்தேகப்பட்டு 4 பேர் சொல்ற 4 வார்த்தைய கேட்டு சந்தேகப்பட்டு அவர் வந்து சொந்த பொண்டாட்டியவே வந்து இப்படி தீக்குள்ள இறங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆனாலும் வந்து ராமாயணம் அப்படின்னு பார்க்கிறப்ப ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்கு ராமாயணத்துக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் வெர்ஷன்ஸ். இது அல்லாத இன்னொரு வெர்ஷனும் உண்டு. சீதை வந்து ராவணனுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் உண்டு. அந்த குழந்தை தான் உன்னோட முடிவ தேடிட்டு வரும் அப்படிங்கிறப்ப, அந்த குழந்தைய வந்து போய் எங்கேயோ புதைச்சு வைப்பாங்க.
அப்படி கிடைக்கிற பொண்ணு வந்து ஜனக மகாராஜா எடுத்து வளர்ப்பாரு. அந்த பொண்ணு தான் கடைசியில சீதை அப்படின்னு சொல்லி அது மற்றொரு கான்ட்ரோவர்ஷியலான கதை. பட் அது ஏதோ ஒரு ஒரு ஜெயின் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம்னு நெனைக்கிறேன். ஆனா அதுவும் வந்து மெயின்லி கான்ட்ரோவர்ஷியல் தான். நெறைய பேர் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா மறுத்து பேசுறவங்க இருக்காங்க. ஒரு ராமாயணம் தான் அத விட்டுருங்கன்ட்டு. நம்ம கூட ஒரு ராமாயணம் தான் விட்டுருங்கன்னு சொல்றோம். நம்ம சினிமால விடவே மாட்றாங்களே! போட்டு வளைச்சு கட்டில்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மில்கிங் த கவ் ட்ரைன்றத தாண்டி யூ ஆர் மில்கிங் எவ்ரிதிங். என்னடா பேசிட்டே இருக்கீங்க. ராமாயணம் ராமாயணம்னு போட்டு எத்தன படம். போன வருஷம் ஒரு ராமாயணம், அதுக்கு முன்னாடி வந்து அனுமரோட கதை, இப்ப அடுத்து ஒரு ராமாயணம் வரப்போது. இன்னொரு ராமாயணம் வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். மனப்பாடமா தெரிஞ்ச கதைய ஏன் திருப்பி திருப்பி நீங்க எடுக்குறீங்க? அதுக்கு பட்ஜெட் வந்து கேட்டா 400,00,00,000, 500,00,00,000 சொல்றாங்க. எனக்கு கதை தெரியுமே. நான் சீன் பை சீன் நானே உட்கார்ந்துட்டு சொல்றேன். இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும்ட்டு. பட் எனிவேஸ் அப்படிப்பட்ட கதைய வந்து மக்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. ஸோ யா 3வதா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து நம்ம சேனல்ல டீட்டெயில்டாவே டிஸ்கஸ் பண்ண ஒரு புத்தகம். மாதுர் பாகன் அப்படின்னு பெருமாள் முருகன் சார் எழுதின ஒரு புத்தகம். குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு தம்பதியினரை எப்படி எப்படியெல்லாம் பாதிக்குது? ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க? எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும்லாம் போறாங்க? அப்படிங்கிறது தான் கதை. இத ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கதையுடைய கடைசியில குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு முடிவெடுப்பா. பொண்ணு மட்டும் தனியா முடிவெடுக்க மாட்டா. அந்த பொண்ணோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அதாவது ஒரு திருவிழா நடக்கும். அன்னைக்கு திருவிழால வந்து எந்த ஒரு ஆணும், எந்த ஒரு பெண் கூடயும் வந்து கலந்து இருந்துக்கலாம். ஏன்னா, அன்னைக்கு வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து சாமி மாதிரி தான். அந்த திருவிழாவோட கடைசி நாள்ல வந்து நெறைய பேர் போய் அப்படி இன்னொரு ஆண்ட்ட, அதாவது கணவன் இல்லாத இன்னொரு ஆண்ட்ட போய் குழந்தை பெத்துப்பாங்க. நடக்கிற ஒரு விஷயம் தான். நடக்காததெல்லாம் கிடையாது. அப்படி பொறக்கிற குழந்தைங்கள வந்து சாமி குழந்தைங்கன்னு சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லி, அந்த பொண்ண வந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அப்ரூவ் பண்ண மாட்டாரு. பண்றாரா? பண்ணலையான்னு தெரியல. ஒரு மாரி குழப்பத்திலே வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கடைசில வந்து அந்த பொண்ணு போயிரும். ஒரு இன்னொருத்தர ஒரு திருவிழா அன்னைக்கு வந்து போயிரும். அங்க இன்னொருத்தரெல்லாம் சந்திக்கும். அதோட வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த கணவர் வந்து இங்கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறதோட முடிச்சிருப்பாங்க. எதுக்காக எதிர்ப்பு அப்படின்னா, அப்படி ஒரு திருவிழாவே கிடையாது. அப்படி ஒரு திருவிழா வந்து இருக்கு. ஆனாலும் வந்து அந்த திருவிழால வந்து இந்த மாதிரி கடைசி நாள்ல யாருனாலும் யாரோட வேணாலும் போகலாம். அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுவுமே கிடையாது. இது எவ்வளோ தப்பான ஒரு விஷயத்த நீங்க இந்த சமூகத்துக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சார் மேல கடுமையான எதிர்ப்புகள் கிளம்புச்சு. அந்த டயத்துல 2015 டயத்துல வந்து சார் தனக்கு தானே Facebookல வந்து ஒபிச்சுவரி எல்லாம் போட்டுக்கிட்டாரு. நான் வந்து பெருமாள் முருகன் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு. என்ன சொல்ல வந்திருக்காரு அவர் அப்படின்னா, என்னுடைய எழுத்துக்கள் இறந்து போயிருச்சு. ஏன்னா இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. சோ என்னுடைய எழுத்துக்களுக்கு இனிமே வேல்யூ கிடையாது. அப்படி ஒரு எழுத்தாளர் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அவருக்கும் ஆதரவா நெறைய பேர் வந்து கடைசியில கோர்ட்லயே வந்து, "இந்த பாருங்க உங்களுக்கு படிக்கணும்னா படிங்க. படிக்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தூக்கி வச்சுருங்க" அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. அந்த இத்தனை எதிர்ப்புகள் கிளம்புனாலுமே, அந்த புத்தகம் நெடுகிலும் அவ்ளோ அழகான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அழகு அப்படிங்கிறது, அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்த பச்சையா தோல் உரிச்சு காட்டியிருப்பாங்க. அது அவ்ளோ அழகா நேர்த்தியா வந்து அ எனக்கு தெரிஞ்சு யாரும் எடுத்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவருடைய நடை அவ்ளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து சுத்தி இருக்கிற 1000 பேரு 1000 விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிறப்போ, ஒரு பொண்ணு என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருக்க விமன்க்கு டெஃபினட்டாவே கனெக்ட் ஆகும். அண்ட் மென்னுக்கும் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். ஆனா ஜாஸ்தியா கேள்வி கேட்கறது வந்து பொம்பள பிள்ளைங்க தான். இத குடி, அத குடி, இத பண்ணு, அத பண்ணு, அந்த சாமிய சுத்து, இந்த கோயிலுக்கு போ, யூ நேம் இட் ஷி வுட் ஹேவ் டன் இட். நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்த பண்ணியிருக்கும். மடி பிச்சை கேட்கறதாகட்டும், அங்க பிரதட்சணம் பண்றது, அடி பிரதட்சணம் பண்றது. சாமி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஏன் எனக்கு குழந்தையே குடுக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் விரக்திக்கு போயிருவாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. முன் ஜென்மத்துல பண்ண பாவம். அதுதான் இப்படி வந்து உங்களுக்கு விளைஞ்சிருக்கு பார்த்தீங்க. முன் ஜென்மத்துல நீங்க பண்ண தப்பு தான் உங்களுக்கு வந்து இந்த கர்மா. இந்த கர்மா தான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி குழந்தை இல்லாம பண்ணியிருக்கு. கர்மா இஸ் ரியல். பட் ஆனா வந்து ஒரு குழந்தை இல்லாம ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க தம்பதியினர்ட்ட போயிட்டு உங்களுடைய பேக் கர்மானால தான் எனக்கு குழந்தை பொறக்கலன்னு சொல்றது ஐ டோன்ட் நோ. இது எவ்வளவு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து இந்த பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, "எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். என்ன இத்தன மாசம் ஆச்சா? அந்த பொண்ணுலாம் கல்யாணம் ஆகி 1 மாசத்துலயே வந்து வயித்த தள்ளிட்டு வந்துருச்சு." இன்னொன்னு வந்து இந்த குழந்தை வச்சிருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னும், குழந்தைகள் தான் வந்து நம்ம வருங்காலத்துக்கான ரிட்டயர்மென்ட் பிளான் அப்படின்னும் சொல்ற ஆளுங்கலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நான் அது இல்ல அப்படின்னா சமூகத்துல உங்கள 4 பேர்னா 4 பேர் எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பிகாஸ் சைல்ட் பர்த் இஸ் ஆல்வேஸ் எ சாய்ஸ். அண்ட் அத தாண்டி வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு குழந்தையே இல்லனாலும் அது வந்து நன் ஆஃப் அவர் பிசினஸ். தேவையே கிடையாது. அதுல போய் கருத்து சொல்லுங்க. உங்கள கூப்பிட்டு கேட்டாங்களா? எனக்கு அதுல கருத்து சொல்லுங்கன்ட்டு. போற போக்குல ரேண்டமா தூக்கி போட்டு போற வார்த்தைகள் ஒருத்தவங்கள எவ்ளோ காயப்படுத்தும்ன்றது ரொம்ப நேர்த்தியா எழுதியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு இந்த குழந்தை சனியனுக்காக தானே எல்லாம் பண்ணணும்னு சொல்லும். எங்க அங்க பிடிச்சு, இங்க பிடிச்சு கடைசில அந்த குழந்தைய சனியன்னு சொல்ற ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வந்து விட்டுருவாய்ங்க. ஏன்னா, அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதையே வந்து இங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லாம, ஐயோ! இது பண்ணியே ஆகணுன்றப்ப,
என்ன ஆகும் அப்படிங்கிறது தட்ஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த புத்தகத்த வந்து டீட்டெயிலா நம்ம சேனல்ல வந்து இன்னுமே நான் தெளிவா தனி வீடியோல பேசியிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து லிங்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். நீங்க தேவைப்பட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. தமிழ்ல நீங்க ஒரே ஒரு புத்தகம் ஏதாச்சும் ஒரு புக் நான் டெஃபினட்டா படிச்சே ஆகணும்னா, நான் பகதூர் பாகன் சொல்லுவேன். ஏன்னா, இது வந்து அவ்ளோ தரமான ஒரு புத்தகம். 4வதா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து மீண்டெழும் பாண்டியர் வரலாறு குடிமரபியல் ஆய்வு அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்த எழுதினவர் வந்து செந்தில் மன்னர் அப்படிங்கிறவரு. கிட்டத்தட்ட 7 வருஷமா கடுமையா ஆராய்ச்சி பண்ணி ஒரு 644 ஆவணங்கள வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி அவர் வந்து இந்த புத்தகத்த எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க இதுல அப்படின்னா, பள்ளர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தினர், அதாவது அவங்க வந்து ஆரம்ப காலத்துல மள்ளர் அப்படின்னு இருந்திருக்காங்க. அந்த சமூகத்தினர் வந்து தமிழ்நாட்டுல பாண்டியர்கள்லாம் ஆண்டாங்க இல்லைங்களா? அந்த பாண்டிய ஆட்சியாளர்களுடைய சமூகமே அதுவா தான் இருந்திருக்கு. அவங்க தான் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஒரு வடுக குலத்த சேர்ந்தவங்களுடைய படையெடுப்பப்ப அவங்க வந்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம் நெடுகிலுமே எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகத்த பேன் பண்ணதுக்கான பெரிய காரணம் வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்அக்யூரசி அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி ஜாதி வந்து அப்படி அப்ப இல்லவே இல்ல. நீங்க எப்படி உங்க இஷ்டத்துக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கடுமையா வந்து பேன் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த புத்தகத்துக்கு வந்து லைட்டா அங்கங்க சப்போர்ட் இருந்திருக்கு. ஏன் இந்த வீர நடிகர்ன்னு நான் சொன்ன எல்லா புத்தகங்களுக்குமே அது பேன் பண்ணப்பட்டப்ப நெறைய எழுத்தாளர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சமகால எழுத்தாளர்களான மனுஷபுத்திரன் அவர்கள்லாம் இதுல நெறைய விஷயங்களுக்கு எதிரா வந்து குரல்லாம் குடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. நீங்க வந்து ஜாதிய வச்சு அப்படி பேசுறீங்கன்ட்டு. இவங்க ஸ்ட்ராங்கா வச்ச ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க வந்து அவ்ளோ ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுதியிருக்கோம். அதனால நாங்க தப்பா எழுதியிருக்க மாட்டோம். அதோட சேர்த்து வந்து இந்த மாரி நீங்க நெனைக்கிற மாரி நான் வந்து என் சொந்த மனசுல இருக்க துவேஷத்தையும், அழுக்கையும் கொட்டி எல்லாம் எதுவும் எழுதல. இருக்கிறத தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து வேற வேற ஹிஸ்டரிஸ் வேற வேற மாரி சொல்றப்ப 2மே பயங்கரமா கான்ட்ராடிக்ட் ஆயிருக்கு. கடுமையான எதிர்ப்பெல்லாம் கிளம்பியிருக்கு. ரொம்ப கால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த புக்க சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க. நீங்க ரிலீஸ் பண்ணுங்க இந்த புத்தகத்த அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஏன்னா ரொம்ப கடுமையா எதிர்ப்பு கிளம்பிச்சு இந்த புத்தகத்துக்கெல்லாம். அப்படி ஒரு காஸ்ட்ட பத்தி நீங்க எப்படிங்க அப்படி தப்பா பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபாக்ட் நெறைய விஷயங்கள் வந்து இப்ப பார்க்குறப்ப வந்து, அப்ப கூட ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல தப்பிச்சுட்டாய்ங்க. இப்ப வந்து எப்படி தப்பிப்பாய்ங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாரி இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்த குடுக்குற மாரி விஷயம் வந்து சீதாராமம் படம் எப்படி தப்பிச்சுச்சுன்னு. இட்ஸ் அன் அமேசிங் மூவி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் வந்து நம்ம இதுல நெறைய குரூப்ஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பாலாம் கிளம்புவாங்கல்ல. ஒரு முஸ்லிம் பொண்ணு பொட்டு வைக்கிறா, ஒரு முஸ்லிம் பொண்ணு இப்படி வர்றா, அப்படி வர்றா அப்படின்ட்டு. எப்படி அந்த படம் தப்பிச்சுச்சுன்றது எனக்கு இப்ப வரைக்குமே ஒரு $1,000,000 கொஸ்டினா தான் இருக்கு. ஐ டோன்ட் பட் தட்ஸ் அன் அமேசிங் மூவி. சூப்பர் படம் அது. எத்தன தடவ போட்டாலும் பார்க்கலாம். எத்தன தடவ போட்டாலும் கடைசி பார்க்குறப்ப நமக்கு அழுகை வந்துரும். அழகான காதல் கதை அது. ஆனாலும் நம்ம ஆளுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அத கண்டுக்கலையா? இல்ல அப்படியே விட்டுட்டாய்ங்களான்னு தெரியல. அது இந்த தமிழ்ல வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து கடுமையான வாதத்த ஒரு ஒரு குரூப்ப சேர்ந்தவங்க வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் கிடையாது. இது வந்து எங்க தேசம் அப்படி இப்படின்ட்டு. அப்படி இருக்கிறவய்ங்க கண்ல வந்து மண்ண தூவுனாய்ங்களா? இல்ல அந்த படம் வெளிவந்ததே யாருக்கும் தெரியலையான்னும் தெரியல. அடுத்ததா வந்து ஃபைனல் புத்தகம் வந்து மதுரை வீரன் உண்மையான வரலாறு அப்படிங்கிற புத்தகங்க. குழந்தை ராயப்பன் அப்படிங்கிறவர் எழுதின இந்த புத்தகம் வந்து மதுரையில நெறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கிற அந்த மதுரை வீரன் சாமிய பத்தினது தான். இந்த மதுரை வீரன் இதுவும் வந்து ஒரு காஸ்ட்ட பத்தின கதை தான். இந்த மதுரை வீரன் வந்து சக்கிலிய வம்சத்துல பொறந்திருப்பாரு. அவரு வந்து பொம்மையா நாயக்கர் வம்சத்துல வந்து ஒரு பொண்ண வந்து காதலிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஊர விட்டு வெளிய போயிடுறாங்க. அப்ப வந்து பெரிய சண்டை வருது. ஸோ அந்த மதுரை வீரனோட படையெல்லாம் வந்து சேர்ந்து போரிடுறாங்க. ரொம்பவே தைரியமா போரிடுறாங்க. ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவர வந்து வஞ்சகமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்து கொன்னுட்டாங்க. அதனால வந்து மீனாட்சி அம்மனே வந்து, "ஐயோ! உன்ன போய் கொன்னுட்டாங்களே! நான் வந்து அவதாரம் எடுத்து போய் அவங்கள அழிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வந்து மதுரை வீரன் அவர்கள் வந்து தடுத்து, "இல்ல, இல்ல வேண்டாம். நான் வந்து இங்கேயே உங்க சந்நிதியிலே நான் வந்து உங்க கோயில்ல நான் இருந்துக்கிறேன். உங்களுக்கு காவல் தெய்வமா நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி விட்டதாக கதை முடியும். அவருக்கு வந்து இன்னொரு மனைவியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கான்ட்ரோவர்சில சிக்குனதுக்கு காரணம், அதே சேம் காஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இன்அக்யூரசிஸ். ஏன்னா, இதுல வந்து இப்படி ஒரு கம்யூனிட்டில இருக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டிய சேர்ந்த ஒரு பொண்ண வந்து எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் பாயிண்ட்டா இருந்திருக்கு. விச் இஸ் எட் அகெயின் சேட்லி ஹேப்பனிங் டுடே ஆல்சோ. ஏன்னா, அது இன்னை வரைக்குமே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஜாதிய சேர்ந்தவங்க, அந்த ஜாதிய சேர்ந்தவங்கள வந்து எப்படி இது பண்ணலாம்? இந்த இந்த ஜாதி வந்து அப்படி ஒரு உயர்ந்த ஜாதி, அது வந்து வேற ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள கிளப்பியிருக்காங்க. இதுவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லா பேனுமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீர்த்து போயிருக்கு. இவங்க போட்டு கோர்ட் கேஸ்ன்னு இழுத்தடிச்சு ஆனா இப்பல்லாம் சொல்லுவாங்கல்ல,
ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்த வந்து வெளிய தெரிய வைக்கணும்னா, ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி விட்டுட்டா போதும். அது பாட்டுக்கு அத பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்ட்டு. பட் இப்ப கூட சோசியல் மீடியா காலகட்டம் இந்த மாரிலாம் வந்து பண்ணா ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு 3, 4 நாளைக்கு வந்து ஹாட் டாபிக்கா இருப்பாங்க. பிளஸ் சேனல்ஸ்லலாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. "சொல்லுங்க இப்ப நீங்க எப்படி உணர்றீங்க?" அப்படின்லாம் கேட்டு இன்டர்வியூ எடுப்பாய்ங்க. ஆனா இதெல்லாம் அந்த காலகட்டத்திலே வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நெனைக்கிறப்ப, ரொம்பவே ஒரு மாரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த புத்தகத்து மேலயும் பேன் நீக்கிட்டாங்க. ஆனா, அட் த எண்ட் இந்த காஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தலாம் பத்தி பேசுறப்போ, நம்ம சேனல்ல வந்து இந்த கவின் அவருடைய ஹானர் கில்லிங் பத்தி நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். ஆ பட் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதி, அந்த ஜாதின்னு பிரிச்சு இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மேல அவங்க சொர்க்கத்துல வந்து அந்த அவர் வந்து மேல இருந்து நம்மளலாம் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு நெனச்சு நெறைய பேர்லாம் சமூக வலைதளங்கள்ல கருத்து போட்டுட்டு இருக்காங்க. இது பூமர்த்தனமா இருக்கலாம். ஆனா அவரு மேல இருந்து உங்கள பார்க்குறப்ப நீங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா தான் அவரு சந்தோஷப்படுவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி இது வந்து இவருடைய பழைய காலத்து தாட்டா இருக்கலாம். நீங்க நல்லா படிச்சு நீங்க முன்னேறுனீங்கன்னா வந்து அவர் மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரு அப்படின்றது. பட் இந்த காலத்துல அது நெறைய பேர் வந்து அது அவங்களுக்கு அவ்வளவா ஏற்புடையதா இல்ல. நம்ம படிச்சு முன்னேறத விட நம்ம நம்ம சாதிய வளர்த்துறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விச் இஸ் நம்ம அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க தானே டிசைட் பண்ணணும். பட் என் கருத்து வந்து கொஞ்சம் பழைய கருத்தா இருந்தாலும், நீங்க படிச்சு முன்னேறினா தான் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. யூ நோ அவங்க நீங்க வந்து எத வளர்க்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது அவங்களே வந்து அந்த குறிப்பிட்ட ஆளுங்களே வந்து நீங்க நல்லா படிங்க. உங்களுக்கு இந்த வசதி செஞ்சு குடுக்குறேன், அந்த வசதி செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லி ஃப்ரீ ஸ்கூலு, ஃப்ரீ காலேஜ் எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா, இப்போ இந்த காலத்துல வந்து ஃப்ரீ ஸ்கூல், ஃப்ரீ காலேஜ் அவரு கட்டிட்டாரு பாத்தியா அப்படின்னு காலர தூக்கி விட்டு அலையுறாய்ங்க. அங்க போய் படிங்கன்னா படிக்க மாட்றாய்ங்க. அட் அகெயின் எஜுகேஷன் டசன்ட் மேக் எனி கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த காலத்துல உண்மைதானே. 4 டிகிரி படிச்சிருக்கீங்க. ஆனாலும் வந்து சமூக வலைதளங்கள்ல எழுதுற கருத்தெல்லாம் வேற மாரி இருக்கு. அட் தி எண்ட் வாட் டு யூ திங்க் அபௌட் இதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இத பத்தின நான் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தப்போ, இந்த காஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப எல்லா இடங்கள்லயுமே, எல்லா புத்தகங்கள்லயுமே ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு பாயிண்ட்ல அந்த காஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா வந்து வச்சு பேசியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில வந்து அந்த குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த அந்த தலைவர்கள், ஜாதி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு ஆதரவாவும், எதிர்ப்பாவும்லாம் பேசியிருந்திருக்காங்க. ஆனா, ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஹிட்லர் காலத்துல அழிஞ்சு போன புத்தகங்களுக்கு இத கம்பேர் பண்றப்ப எனக்கு இந்த பேன் எவ்வளவோ தேவலன்னு நான் சொல்லுவேன். பேன் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஆனா, அந்த காலத்துல புத்தகங்கள போட்டு எரிச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணாய்ங்க. இது வந்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு காப்பியாவது பிரிசர்வ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, இப்போ எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஆனாலும் ஒருவேளை இனி வர காலகட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு காப்பி ஒரு இடத்துலயாவது வைங்க. ஏன்னா நெறைய நெறைய புத்தகங்கள் அப்படி நமக்கு தொலைஞ்சு போயிருக்கு. நமக்கு இந்த ஓலைச்சுவடிலாம் தண்ணீல அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. சும்மா எழுதுவாங்க. பயங்கரமா எழுதிட்டு இப்படி ஓரமா வச்சுட்டு போயிருவாங்க. இந்த எழுதின கவிதைய கசக்கி ஓரமா போட்டு போனா, அது சினிமால பாட்டா வந்துச்சுன்ற மாரி தான். இன்னும் இந்த ஒரு கேர் எடுத்து பிரிசர்வ் பண்ணியிருந்தா நமக்கு இன்னுமே வந்து நெறைய தமிழ் இலக்கியங்கள், நெறைய தமிழ் புத்தகங்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது யுவஸ்டோரியுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதுதான் வந்து தடை செய்யப்பட்ட 5 புத்தகங்கள். தமிழ்நாட்டில தடை செய்யப்பட்ட 5 புத்தகங்கள் அண்ட் அதோடைய காரணங்கள். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இந்த 5 புத்தகத்துல ஏதாவது புத்தகம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஐ அம் பிளானிங் டு ட்ரை ராவண காவியம். நான் ராவண காவியம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ் ஆல் திஸ் ஹேப்பனிங் இன் சொசைட்டி அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் எப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் வரும். ஹைப்பும் பண்ணுங்க.